ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் என்னென்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று தாங்க, மீன் குழம்பு. அதை நாம் இன்றைக்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். 1 கிலோ மீன் வாங்கி நான் இது மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலையை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 20 சின்ன வெங்காயம் எடுத்து இது மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அப்புறம் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. புளிக்குழம்புக்கும் நீங்கள் இது மாதிரியே செய்யலாம். அப்புறம் தனியாத்தூள், தேங்காயை அரைச்சி 1 கப் அளவுக்கு திக்காக எடுத்து வச்சுருக்கேன். அது போக தாளிக்கிறதுக்கு நான் வடவம் எடுத்திருக்கேன். இது வடவம் இல்லாதவங்க நீங்கள் கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், ஜீரகம் இதெல்லாமே எடுத்து தாளிச்சிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நாம் மீனை ஊற வைக்க போகிறோம். அதுக்கு மசாலாலாம் போட்டு காரம், உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். எப்பயுமே நீங்கள் இது மாதிரி ஊற வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மீனில் நல்ல உப்பு காரம் ஏறி டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறணுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு உரப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் உள்ள முள்ளெல்லாம் கையில் குத்திடும், அதனால் பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு ரெடி பண்ணலாம். ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது. நீங்கள் எப்பயுமே நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். அதில் நான் வடவத்தை தாளிக்கிறேன். வடவம் இல்லாதவங்க கடுகு, ஜீரகம், உளுந்து, வெந்தயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வடவம் உடம்புக்கு நல்லது. அதில் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கிறதுனால உடம்புக்கு குளிர்ச்சியானதும் கூட. அது இப்போதைக்கு நிறைய பேர்கிட்ட இல்லை, அதனால நான் கடுகு, ஜீரகம் சொன்னேன். இதில் நம்ம தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். ஏன் தட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தட்டி யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக போடுறத விட இது உங்களுக்கு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் தட்டி வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நாம் 2 பச்சை மிளகாயையும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். மீனை நீங்கள் அதிகமாகவே எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் விட்டமின்ஸும் ஒமேகாவும் நிறையா இருக்குது. புளி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். புளி நான் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்து நல்லா ஊற வச்சு அதை கரைச்சி இது மாதிரி திக்காக ஊற்றிருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். மீனுக்கு மெயினானதே புளி தான். இந்த புளிப்பு டேஸ்ட்டு தான் மீனை ரொம்பவே டேஸ்ட்டாக கொடுக்குறது. அதனால் புளியையும் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். இதில் நாம் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நம்ம மீன்லேயும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம். இதில் பச்சை மிளகாய் வேறு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா கிளறிட்டு நல்லா கொதிக்க விடணும். அதோட பச்சை வேகம் எல்லாம் போகணும், அந்த புளியோட ஃப்ளேவர் மாறணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சுண்டி அதோட ஃப்ளேவரே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறணும். அந்த பச்சை வேகம் போகணும். அது மாதிரி பச்சை வேகம் போயிடுச்சு. இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன் இப்போ தண்ணி சேர்க்குறேன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்கணும். நல்லா சுண்டி அதோட ஃப்ளேவர் மாறினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணால் லைட்டாக கொதிச்சோடனே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா டைம் எடுக்குங்கிறதுனால தான். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தேங்காய் சேர்த்துருக்கதே தெரியாது. தேங்காய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா உங்களுக்கு திக்னஸும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கேரளா ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தேங்காய் தான் அதிகமாக எடுத்துப்பாங்க. மீன் குழம்பு எதாக இருந்தாலும் சரி, தேங்காய் உடம்புக்கும் நல்லது தான். இது வந்து ஒரு 2 கொதி அளவுக்கு வச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. நம்ம மீன் போட்டு வேற கொதிக்க வைக்கணும். இந்த மாதிரி நுரைச்சி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா மீனையும் ஒரே டைம்லேயும் கொட்டக்கூடாது. ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக போடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் மீனை போட்டால் சீக்கிரமாகவே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எட்டி தனித்தனியாக எடுத்து போடுங்க. மீன் வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு அதிகமாக கொடுக்கலாம். உங்களோட மூளைக்கும் கண்ணுக்கும் இந்த மீன் ரொம்பவே நல்லது. ஆஸ்துமா பேஷண்ட் யாராவது இருந்தீங்க அப்படின்னா மீன் அதிகமாக எடுத்துக்கிறதுனால அதை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சுகரோட லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு மீன் ஹெல்ப் பண்ணும். அதனால் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் மீன் செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மீன் தான் அப்படின்னு கிடையாது, எந்த மீனாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான். இப்போ இதில் நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 4லேருந்து 5 கொதி வரட்டும். இப்போ உங்களுக்கு நல்லா வெந்துடும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க மந்த்லி ஒன்ஸ் மட்டும் மீன் எடுத்துக்கோங்க. ரொம்பவும் சாப்பிடக்கூடாது, ரொம்ப சாப்பிடாம இருக்கக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைங்களுக்கும் நல்லது. இப்போ இது மாதிரி மீன் குழம்பு கொதிச்சு வரும்போது பாத்திரத்தை எடுத்து இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா, இது மாதிரி லைட்டாக ஆட்டி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மீன் வந்து நல்லா வெந்துடும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி மேலே உள்ள மீன் கீழேயும், கீழே உள்ளது மேலேயுமா மாற்றி வந்து உங்களுக்கு வெந்துடும். நீங்கள் கரண்டி வச்சு கலர்னிங்கன்னா மீன் உடஞ்சிரும். சின்ன பசங்களுக்கெலாம் கொடுக்கும்போது மீன் முள் வந்து அந்த குழம்புல இருக்குங்கிறதுக்காக தான் அந்த கலர வேணான்னு சொல்கிறது. இது மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு துணி, நல்ல மொத்தமான துணியை வச்சு பிடிச்சி இது மாதிரி ஆட்டி விடுங்க. இது மாதிரி பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு மீன் நல்லாவே வெந்துடும். ஃபீட் பண்ணுற லேடிஸாக இருந்தீங்க அப்படின்னா மீன் அதிகமாகவே எடுத்துக்கங்க. அதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பால் மூலிமா அது நிறையவே சேரும். உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுக்கலாம். என்னங்க, இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.